ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான தகவல்லாம் இருக்குது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. சல்மியா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா 54 வயதுடைய இலங்கையர் ஒருவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவருடைய உடலை தடவியல் பரிசோதனைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. அவர் மயங்கி விழுந்ததாக தகவல் கிடைத்ததுமே பாதுகாப்பு பணியாளர் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் உட்பட உடனடியாக சம்பவ இடத்திற்கு போயிருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சடலம் தான் மீட்டெடுத்திருக்கிறாங்க. மற்றும் இலங்கையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு முதற்கட்ட விசாரணையில். அவருடைய மரணம் இயற்கையாக நிகழ்ந்த மாதிரி தான் தெரிகிறதாகவும் அடுத்தடுத்த தடவியல் பரிசோதனை மூலமாக தான் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய வங்கியுடைய சுற்றறிக்கை அடிப்படையில் புனித ரம்லான் மாதத்தில் உள்ளூர் வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் வேலை நேரம் அவங்களுடைய செயல் நேரம் பார்த்திங்கன்னா காலை 10 மணிலேருந்து முதல் பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத் வங்கி சங்கத்திலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கிய மையங்கள் மற்றும் கிளைகள் காலையில் 10 மணிலேருந்து மதியானம் 1:30 மணி வரை இருக்கும் அப்படின்னும் இது ஒவ்வொரு ஷிஃப்டாக செயல்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வணிக வளாகத்தில் இருக்கிற கிளைகள் பார்த்திங்கன்னா காலையில் 11லேருந்து 3:30 மணி வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேசத்தை சேர்ந்தவர் குவைத் ஏர்வேஸ்லேருந்து, அதாவது வளைகுடா நாட்டிலேருந்து வங்காளதேசத்துக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த விமான நிலையத்தில் அவர்கிட்டேருந்து சுமார் 63,000 தினார் மதிப்புள்ள தங்க துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாதுகாப்பு ஆய்வாளர்கள். இவருடைய இலக்கு குவைத்து வர்றது கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காக சட்டத்தின்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவருடைய பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. காரணம், விமானத்தில் சாத்தியமான பயங்கரவாத செயல்களை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆயுதங்கள் இல்லை வெடிப்பொருட்கள் தேடுவதில் மட்டும்தான் முக்கிய கவனம் செலுத்துறதாகவும், இதனால் இந்த உள்துறை அமைச்சகத்துடைய கூட்டு முயற்சியில் கிட்டத்தட்ட 37,50,000 போதைப் பொருட்கள் எரிக்கா மாத்திரை வைத்திருந்த 3 நபர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. மேலும் அனைத்து பொருள்களுமே பறிமுதல் செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் முனிசிபாலிட்டி சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னா, வரவிருக்கிற இந்த புனித ரம்லான் மாதத்தில் இறுதி சடங்குகளுக்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் மதியம் தொழுகை தொடர்ந்து தராவி தொழுகைக்கு பிறகு காலையில் தான் 11 மணிக்கு அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரம்லான் நோன்பு மாதத்தை முன்னிட்டு குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபாவுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமீரகத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை வானிலை ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் பல இடங்களில் கனமழை பெய்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த கனமழை காரணமாக பீச்சு, பார்க்கு போன்ற பொது இடங்கள் மூடப்பட்டிருக்கிறதாகவும், இந்த மழையால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாத சூழலும் இயல்பு நிலை ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ராசல் கைமால இருக்கிற ஒரு சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. நாடு முழுவதும் மோசமான வானிலை நிலவர காரணத்துக்காக மஞ்சள் எச்சரிக்கை எல்லோ அலர்ட் விட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி நாட்டில் நிலவும் இந்த மோசமான வானிலை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த அதிக கனமழை காரணமாக துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அல் ஐன் ஆகிய பகுதியில் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்காக சில இடங்கள் மூடப்பட்டிருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சகத்துடைய விசா விவகார பொதுத்துறை மற்றும் மனித வளத்திற்கான பொது ஆணையம் ஒரு திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் எகிப்தியர்களுக்கு அரசாங்க துறையில் மட்டும்தான் பணி அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறத மீண்டும் தொடங்குறதாகவும், பிரிவு 17 படி விசா சம்பந்தமான, அதாவது எகிப்தியர்களுக்கு பணி அமர்த்துவதற்கான பச்சை கொடி காட்டியிருக்கு அப்படின்னும், அரசு நிறுவனங்கள், கல்வி, சுகாதாரம், அறநிலைத்துறை மற்றும் இஸ்லாம் விவகாரம், இது மாதிரி குவைத் நகராட்சி ஆகிய அமைச்சகங்கள் இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பணி அமர்த்துறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் அங்கே அவர்கள் மருத்துவர்கள், ஆசிரியர், செவிலி, மசூதி இமாம்கள், சடலம் கழுவுவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லறை தோண்டுபவர்கள் பணியாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவலில் வந்திருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, தடை செய்யப்பட்ட நாட்டினருக்கான வருகை விசாக்களை திறக்கும் முடிவு பாதுகாப்பு காரணங்களால ஈரானியர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றும் ஆப்கானிஸ்தானர்களும் குவைத்தில் தூதரகம் இல்லாத காரணத்துக்காக தலைமறைவு வழக்குகளை ஈடுபட்டிருக்கிற வெளிநாட்டவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கிறது தொடர்பான இன்னும் வரைவு சட்டத்தை தெரிவிச்சிருக்கிறதாகவும், மேலும் சட்டத்தின் ஒப்புதலுக்காக துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர், உள்துறை அமைச்சர்னு அனைவருடைய ஒப்புதலுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.